அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக இந்த நிறுவனமும் மக்களுக்காக இந்த நிறுவனமும் குறிப்பாக மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த மீடியா உடைத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் அவர்களுடைய நிறுவனத்திற்கும் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பேசப்போகின்ற தலைப்பு என்னவென்றால், இந்த வாரம் 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் கிடைக்கும் என்பதை முழு விவரத்தோடு முழு தெளிவோடு நாம் பார்த்து கொள்ளலாம். இந்த வாரம் மிதுன ராசியை பற்றி பார்ப்போம். மிதுனம் மிக அற்புதமான மாதம், அற்புதமான ராசி. அந்த ராசிக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும்? தொழில் ரீதியாக மாமியார் ரீதியாக இதனால் வரை தடைபட்ட இருந்தது இப்போது சரி செய்யப்படும். அதாவது சிறு முயற்சிகள் உங்களுடைய நீங்கள் வந்து பார்த்தா போதும் ஐயா, நீங்கள் கையெழுத்து போட்டால் போதும் ஐயா, இந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். சிறு உதவிகள் கொடுத்தீங்கன்னா போதும், சிறு உதவிகள் செய்தால் போதும், நான் நல்லா இருப்பேன். இப்படி உங்களுடைய சிறு உதவியை இந்த உலகம் எதிர்பார்க்கும், உறவுகள் எதிர்பார்க்கும், மாமன் மைத்துனன்கள் எதிர்பார்க்கும், அல்லது நீங்கள் இதனால் வரை படிப்பதற்கான வாங்கி வைத்த புத்தகங்கள் அத்தனையுமே இந்த ஒரு முறை இந்த வர நன்றாக படிப்பீர்கள். எதிர்பாராமல் படித்து பட்டங்கள் பதக்கங்களும் வாங்குவீங்க. அதாவது உதாரணம் இப்படி சொல்லலாம், இதனால் வரை வராத அரியர் அமௌண்ட் இந்த வாரம் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் இதனால் வரை எதிர்பாராத இருந்த பதில், உதாரணம் இப்போ போன வாரம் லவ் லெட்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அல்லது போன வாரம் வந்து அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான், ஒரு வாரம் ஆச்சு, இந்த வாரம் ரிசல்ட் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து ப்ளஸ் ஆர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கிடைக்கும். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய கடந்த கால அல்லது காத்திருந்ததற்கு பதில் இந்த வாரம் கிடைக்கும். மிதுனம் தொழில் ரீதியாகவும் சரி, உங்களுடைய உறவு ரீதியாகவும் சரி, கேட்ட இடத்தில் பதிலுடைய, அதாவது உங்களுக்கான மரியாதை மதித்து பதில் கூறுவார்கள். அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். ஆனால் முடிவு தெரிந்துவிடும் வாரம் இந்த வாரம். ஆக முடிவான வாரம் மிதுன ராசிக்கு எல்லா பிரச்சனையும் முடிந்துவிடும். நன்றி, நமஸ்காரம். இந்த வாரம் நாம் 12 ராசிகளுக்கான பொதுவான அதில் முக்கியமான பலன்களை மட்டும் பார்த்தோம். ஆக இந்த பலன்களும் அல்லது உங்களுக்கு துல்லியமான பலன்கள் இந்த வாரம், இந்த மாதம் அல்லது இந்த நாள் என்ன நடக்கும், முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஜாதகம் பார்க்க வேண்டும். குறிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு முறை ஜாதகம் பார்க்கணும், அல்லது 6 மாதத்துக்கு பார்த்தே தீரணும். இது விதி. ஆக ஜாதகத்தை ஆய்வுக்கும் துல்லியமான உங்களுடைய அம்சங்கள் என்ன இறைவன் கொடுத்துருக்க, நமக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்கிற நேரம் இருக்கா அல்லது அம்சம் இருக்கான்னா கிடையாது. ஆக உங்களுடைய அம்சம் என்னென்ன அனுபவிப்பீர்கள் என்பதை ஜோதிட ஆலோசனைக்கும் துல்லியமான தெரிவதற்கும் தொடர்பு கொள்ளலாம். ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் 9176 90 91 92 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரம்.